எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, முட்டை மிளகு வறுவல் தான். அதுக்கு தேவையான பொருள் ஒரு 4 முட்டை வேக வச்சு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறமா தக்காளி சாஸு நானும் ரெடி பண்ணினது. தொலையை எடுத்துகிட்டு விதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பிஞ்சு சர்க்கரை, அதுக்கப்புறமா நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா கரம் மசாலா பவுடர், அப்புறம் குருமிளகு பொடி 1 டீஸ்பூன். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். சட்டி காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. அரை குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா கடுகு தேவையில்லை. அதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்ச வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, வெங்காயம் பூண்டு அதை போட்டுட்டு நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா ப்ரௌனிஷ் ஆகட்டும். நல்லா ப்ரௌன் கலர் உள்ள வந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த தக்காளி சாஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். வதங்கிடுச்சு. இதுக்கு மிளகாப்பொடியோ மல்லிப்பொடியோ தேவையில்லை. ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா நானே செஞ்சது, நானே வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். கடையில் வாங்குறதெல்லாம் மணமாகவே இல்லை, அதனால் நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பெப்பர் லாஸ்ட்டு போட்டால் போதும். கொஞ்சம் காரத்துக்காக நான் ஒரு பிஞ்ச் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லாட்டி பெப்பரே போதுமானது. இப்போது பெப்பரையும் போட்டுக்கலாம். பெப்பரை தான் நிறையா வேணுத்துக்கு. ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே வதங்கிடுச்சு. முட்டை எடுத்து இதில் வச்சுருவோம். எல்லாத்தையும் வச்சாச்சு. இனி ஒரு திருப்பி அப்புறம் கொத்தமல்லி இலை மேலால் தூவி விட்டோன்னா முட்டை வறுவல் மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதோட பாதி வீடியோ ஃபஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். முட்டை எப்போவுமே ஒரே டைப்பில் ஒன்றா வறுப்போம், இல்லாட்டி ஆம்லேட் பண்ணுவோம், இல்லாட்டி குழம்பு பண்ணுவோம். இப்படி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களும் சூப்பராக சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் நல்லா பிடிக்கும். ஓகே, தேங்க்யூ. வாங்க சாப்பிட்லாம்.